ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிக்கன், அதாவது சிம்பிளான சிக்கன், பெப்பர் சிக்கன்னு நீங்கள் பேர் கூட வச்சுக்கலாம். பெப்பர் போட்டு தான் நம்ம பண்ண போகிறோம். இது எப்படின்னா, நான் அசைவ சமையல்னு புக்கு வந்து கல்யாணம் ஆன புதுசுலலாம் வாங்கி வச்சு, அப்போல்லாம் இந்த மாதிரி மீடியாஸ்லாம் ரொம்ப பாப்புலர் கிடையாது. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். அசைவ சமையல் புக்கில் இருந்து எடுத்த இதுதான் இந்த டிஷ்ஷு. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்ததுலேருந்து ரொம்ப நல்லா எங்களுக்கு பிடிச்சிருந்தது. அடிக்கடி அதில் இருக்கிறதெல்லாம் நான் செஞ்சு பார்ப்பேன். அதில் தான் ஒன்று சிக்கன் பொடி மாஸு, சிக்கன் மஞ்சூரியன், இதெல்லாம் நிறைய அசைவ சமையலில் ஆட்டுக்கால் சூப்பு, மூளை வறுவல், இதெல்லாம் அதுலேருந்து நான் எடுத்து கற்றுக்கிட்டது தான். இப்போ 25 வருஷத்துக்கு முன்னாடி கற்றுக்கிட்ட ஒரு டிஷ்ஷை உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். இதுக்கு வந்து மிளகாத்தூளோ எதுவுமே தேவையில்லை. உங்கள் வீட்டில் இருக்கிற இப்போ சிக்கன் இருக்குது, நம்ம ஏதோ ஒரு டூர் பேக்கேஜே போட்டுட்டு போகிறோம், அந்த இடத்துல சிக்கன் மட்டும் தான் கிடைக்குது அப்படிங்கும்போது நம்ம தூள் மிளகாத்தூள்லாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்துலையும் வீட்டில் டிஷ்ஷு கம்மியாக இருக்குது, இதை வச்சு நம்ம என்ன செய்கிறது அப்படிங்கிற 4 இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம வந்து இதை பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருள்கள் முதல்ல பார்த்துடலாம். 1/2 கிலோ சிக்கன் நான் எடுத்திருக்கேன். நல்லா கழுவி மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி. இப்போ வந்து 1 கிலோ எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 தக்காளி போடணும். வெங்காயம் வந்து இது வந்து ஒரு 100 கிராம் கம்மியாக இருக்கும், உரிச்சு வச்சுருக்கேன். தாளிக்க மட்டும்தான் கருவேப்பிலை. இது அரைக்கிறதுக்கு காஞ்ச மிளகா, இதில் வந்து மஞ்சத்தூள், மல்லித்தூள், பெப்பர். இப்போ இது வந்து அரைச்சி தான் நம்ம செய்ய போகிறோம். எப்படின்னு பாருங்கள். இந்த காஞ்ச மிளகாய் இதில் போட்டுரும். போட்டுட்டு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூனுங்கிறது 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக மிளகுத்தூள் வேறு சேர்க்க போகிறோம், நல்லா காரம் பார்த்துட்டு சேர்த்துங்க. சின்ன வெங்காயம், இது ரொம்ப நல்லாயிருக்கும். கம்மி இன்க்ரீடியன்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு ரசம் சாதம், டக்குன்னு வந்து ஒரு சப்பாத்தி போட்டு இதை வச்சு சாப்பிட்லாம். தக்காளி அரிஞ்சு போட்டுக்கோங்க. இந்த கார்னர் எடுத்துருங்க. இதை அரைச்சிட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் மல்லித்தூள் போட போகிறோம், மஞ்சத்தூள் போட போகிறோம். இதை அரைச்சிக்கலாம். இவ்வளோதான் இதில் அரைக்கிறது. இந்த அளவு அரைச்சதுக்கு அப்புறம் இதில் சும்மா ஒரு ஸ்பூன், 1 ஸ்பூன் கூட கிடையாது, இது சின்ன ஸ்பூன் தான், மல்லித்தூள் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் போடுறேன். இப்போ மல்லித்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இதில் வந்து தேங்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. இந்த இன்க்ரீடியன்ஸ் தான். தக்காளி, சின்ன வெங்காயம் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட நீங்கள் அரிஞ்சு அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். தக்காளி, காஞ்ச மிளகா, சின்ன வெங்காயம் அரைச்சிட்டு நம்ம அந்த மிளகு போட்டு அரைச்சிட்டு 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கோம், மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். இப்போ இதை அரைச்சிக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா நைஸாக அரைஞ்சிருச்சு. இப்போ வந்து தாளிக்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். இப்போ பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு தாளிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, வெறும் கருவேப்பிலை தான். இந்த அரைச்சி வச்சிருக்கதை இதில் போட்டுக்கணும். நீங்கள் தண்ணியில் இதில் ரொம்ப சேர்க்கணும்னு இல்லை, இந்த இதுலேயே தண்ணி விடும், இந்த மசாலாலே தண்ணி விடும். சிக்கன் போட்டோன்னா தண்ணி விடும், அதுலேயே நீங்கள் இது பண்ணிக்கிறது தான். மசாலாவை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். இதில் மஞ்சத்தூளும் போட்டுட்டு தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். இப்போ இதில் சிக்கன் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கணும். இது கொஞ்சம் நல்லா வெந்தோடனே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதை மூடி வச்சிடலாம். இப்போ இந்த மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி சிக்கனை பெரட்டி விட்டு மூடி வச்சிருங்க.
நல்லா தண்ணி விட்டு வந்துருச்சு பாருங்க. நம்ம தண்ணியே ஊற்ற தேவையில்ல, அந்த மசாலா அரைச்சோம்ல அதோடையே நீங்கள் பரட்டி விட்டிங்கன்னா போதும். இப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு தான் சேர்க்குறேன், நீங்கள் சால்ட் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இறக்கும் போதும் கொஞ்சம் பெப்பர் தூள் போட போகிறோம், அதனால் இன்னும் கொஞ்சம் நாளி இந்த உப்பெல்லாம் சாறுற அளவுக்கு மூடி. கறி பாருங்க எவ்வளோ சுருண்டு. தண்ணிலாம் நம்ம ரொம்ப அரைச்சது மட்டும்தான், அந்த தக்காளி அரைச்சதுக்கு தான். அதை கொஞ்சோண்டு கழுவி ஒரு ஸ்பூன் தண்ணி தான் ஊற்றிருப்போம். அதுவே தண்ணி விட்டு எப்படி தானாக வெந்திருக்கு. ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை. கம்மி இன்க்ரீடியன்ஸில் நல்லா இருக்கு அப்படின்னு. ஏன்னா ஒரு 25 வருஷமாக இதை ட்ரை பண்ணி நிறைய செஞ்சுருக்கேன் நான். ஒரு ஃபங்க்ஷனில் கூட நாங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதுக்கு வந்து இறக்கும் போது இப்போ சிக்கன் வெந்துருச்சு போதும், நீங்கள் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட போகிறீங்கன்னா இந்த ஸ்டேஜ், இப்போ ரசத்தோட அப்படிங்கும்போது சப்பாத்திக்கெலாம் இப்படி எடுத்துட்டிங்கனாலே நல்லாயிருக்கும். ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் ட்ரையாக விட போகிறேன். இது கொஞ்சோண்டு பெப்பர் தூள், ஏன்னா காரமே வந்து உங்களுக்கு பெப்பர் தான். உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. காரம் இன்னும் நிறைய வேணும்னு நினச்சிங்கன்னா நிறைய போட்டுக்கோங்க. அதே மாதிரி மிளகா அரைக்கும் போதும் சிக்கன் தகுந்த மிளகா வச்சு அரைச்சிக்கோங்க, ஏன்னா ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா காரமாக இருக்கும். சில பேர் காரம் சாப்பிடுவாங்க, மீடியம் காரம் இருக்கிறவங்களாம். இந்த ஈரல் வந்து அரியறதுக்கு ஒரு மாதிரி இருந்தது பாருங்க, வெந்தோடனே நல்லா நறுக்கி விட்டேன் பாருங்க. இந்த ஈரல் வந்து சில பேருக்கு பிடிக்கும், எங்கள் வீட்டில எல்லாம் பிடிக்கும், அவருக்கு பிடிக்கும், அதனால அதை சிக்கன் வாங்கும்போதெல்லாம் வாங்கி வந்துடுவார். சில பேர் வாங்க மாட்டாங்க. இது வந்து கருவேப்பிலை மல்லி போட்டுக்கிறோம், சும்மா வாசனைக்காக. சிக்கன் எவ்வளோ சுருண்டு போயிட்டு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நீங்கள் நிறுத்திக்கோங்க. இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.